ஆனது தேஜஸ்வி என்ன சொல்றாரு, நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணானது. நீதித்துறையின் மீது தொடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல். இந்த நடவடிக்கை திமுக கூட்டணியின் இந்து விரோத போக்கை காட்டுகிறது. நாடாளுமன்றத்தில் பேசும் எவ்வளவு பெரிய ஒரு வன்மம் இருக்கு அப்படிங்கிறத உங்களால உணர முடியும்னு நினைக்கிறேன். இவரே அப்படி பேசியிருக்கிறாருன்னா இவருக்கு ஒரு பாஸ் இருக்காருல்ல, யாரு? அமித்ஷா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு தீர்ப்பை வழங்கியதற்காக நீதிபதி மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தது அர்த்தமற்றது. யாரையோ திருப்திப்படுத்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு வெளிப்படையா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் பேசுறாங்க, இதுக்கு மூலகர்த்தாவா இந்த பிரச்சனைக்கு அடிப்படையை உருவாக்கி கொடுக்கறது யாரு? RSS தானே. இந்த வேலை திட்டத்தை கட்டமைக்கிறது யாரு? RSS தானே. அதனுடைய தலைவர் சொல்றாரு, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் யாரு? மோகன் பகவத் சொல்றாரு, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழகத்தை சேர்ந்த இந்து அமைப்புகள் RSS உதவியை நாடினால் அதை பரிசீலிப்போம். வெளிப்படையா என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு நாங்க அஜெண்டா கொடுத்தோம், உங்களால் அதை மிகப்பெரிய கலவரமா மாற்ற முடியல, பிளவுவாத அரசியலை செய்து தமிழ்நாட்டை கவிழ்க்க முடியல, ஆகையினால் RSS-இன் உதவியை நாடுங்கள். நாங்கள் எப்படி மேற்கு வங்காளத்துல செய்யறோமோ, எப்படி அயோத்தியில செஞ்சோமோ, அது போல ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டுல நாங்களும் செய்து கொடுக்கிறோம் என்பதுதான் இதன் வெளிப்பாடு. நாங்கள் வரலாற்றிலிருந்து இவர்கள் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லுகிறோம். 2ஆம் உலக போர்னு நினைக்கிறேன். யூரோப்பாவினுடைய அத்தனை பகுதிகளும் ஹிட்லரினுடைய நாஜி படை அடித்து சின்னாவனமாக்கிட்டு முன்னேறி வராங்க. இங்கிலாந்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இங்கிலாந்து அவரிடத்தில் சரணடைய வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கு. அவர்களை எதிர்கொள்ள முடியல. ஆனா அந்த பிரதமர், இங்கிலாந்தினுடைய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன பண்ணாரு, தன் வீரர்களை எல்லாம் ஒரு திறந்தவெளி பீச்சில் கொண்டு வந்து நிற்க வைத்து 2 வாசகம் சொன்னாரு. We shall not surrender. We shall fight on the beaches. பாசிச சக்திகளுக்கு எதிராக திறந்த வெளியிலோ மலையிலோ மண் முகட்டிலோ எங்கு வேண்டுமானாலும் நாம் போராடுவோம், ஒருபோதும் நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று சொன்னார். அதைத்தான் மீண்டும் வரலாற்றுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். நீதிமன்றம் ஆகட்டும், சட்டமன்றம் ஆகட்டும், தேர்தல் ஆகட்டும், எந்த களமானாலும் சரி, பாசிச சக்திகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடுமே ஒழிய ஒருபோதும் சரணடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரலாக, தமிழ் மக்களின் குரலாக அன்றைக்கு எங்கள் காவல்துறை அதிகாரி சொன்னாரே, அந்த வார்த்தை தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான வார்த்தை, ஒட்டுமொத்த பாசிசத்திற்குமான வார்த்தை. We are not allowing, we will face the consequence. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.